ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம் தேவ ஆலயம். குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்முடைய உலக இரட்சகராக உலக அரசராக இன்றைக்கு வரப்போகிற கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே சிந்தனைக்காக கடவுள் கொடுத்திருக்கிற திருமறை பகுதி உபாகமம் 32 அதிகாரம் முதல் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 32 வர்சஸ் 1. வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன், பூமி என் வார்த்தைகளை கேட்பதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அரசர் வருகிறார் என்ற அறிவிப்பை கொடுக்கும் பொழுது மக்கள் ஆயத்தப்பட்டிருப்பதைப் போல, மன்னர் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அங்கே மக்கள் ஆயத்தப்பட்டிருப்பதைப் போல, இந்த வருகையின் காலங்களிலே நாம் பல விதங்களிலே நாம் இல்லத்தை சுத்தம் செய்கிறோம், நம்முடைய அன்றாட காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய்கிறோம். இவ்விதமாக ஆயத்தப்படுகிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இந்த ஆயத்தங்களுக்கு நம்மை அழைப்பதனுடைய நோக்கம் மிக மிக பெரிய ஒரு அழைப்பு. ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் கரிசனையற்றவர்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும். இன்றைக்கு நேற்றைய தினத்தில் டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இன்றைக்கு கேட்பாரற்று விசாரிப்பற்று வியாதியிலே சிக்குண்டு தவிக்கிற மக்களை பார்க்கிறோம். அவர்களுக்காக இந்த வருகை என்ன பதில் கொடுக்கிறது? உன்னை ஆதரிக்கிற அரசன், உன்னை வழிநடத்துகிற அரசன், உன்னை நேசிக்கிற அரசன், உன்னை தொட்டு உன்னை சுகப்படுத்துகிற அரசன் இன்றைக்கு வரப்போகிறார். அந்த வருகையை கொண்டாடும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் கூட வானங்களே செவி கொடுங்கள், பூமி என் வார்த்தைகளை கேட்பதாக, நான் பேசுகிறேன். உன்னதத்தில் உதித்த அந்த அருணோதயம், அந்த மகிமை அங்கே இயேசு என்ற குழந்தையை சுற்றி இருந்தது போல, இன்றைக்கு கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை, குறிப்பாக 1673 25வது வயசில் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு புனித சகோதரி மார்கரெட் மேரி அலோக் சபையை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு இயேசுனுடைய திரு இருதயம் காட்சி அளித்து 11 ஆண்டுகள் காட்சி தொடர்ந்து 350வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிற நாளிலே அவர்கள் சொல்கிறார், டிலிக்ஸ் நாக்ஸ் என்று 4வது சுற்றுமுடலை வெளியிடுகிறார். அதனுடைய முடிவில் 220 பக்கங்கள் கொண்ட இந்த மடல் இயேசுனுடைய உண்மையான அன்பின் ஆழம், அகலம், எல்லை இல்லாத தன்மை பற்றி பேசுகிறது. கடவுள் நம்மை அன்பு கூர்ந்தார். ரோமர் 5 அதிகாரம் 37 பவுலின் வார்த்தையோடு இந்த மடலை திருத்தந்தை வரைந்து இருக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்கின்ற உண்மையை ரோமர் 8 அதிகாரம் 39வது வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அன்பான இறை மக்களே, அவருடைய வருகை என்பது இன்றைக்கு அவருடைய அன்பை விட்டு துன்பமோ வியாதியோ வியாகுலமோ ஒன்றும் நம்மை பிரிக்கக்கூடாது என்ற சிந்தனையோடு நாம் அழைக்கப்படுகிறோம். அவருக்காக அநேக நேரங்களில் நாம் இடங்களை அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் வீதி வீதியாக இடம் தேடி அழைத்தது போல ஒரு இடத்திலும் அவர்களுக்கு இடமில்லை. இன்றைக்கு அந்த அரசனாக வருகிற ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய இதயங்களில் இடம் தேவை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் இஸ்ரவேல் மக்கள் வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், என் வார்த்தைகள் பூமி செவி கொடுப்பதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்காக நாம் செவிமடுப்போம். கர்த்தர் இந்த வருகையின் காலங்களை நமக்கு வாழ்வுக்குரிய காலமாக மாற்றி கொடுப்பார். செபிப்போம்.
நேசமுள்ள இயேசு சுவாமியுடைய கிருபையினால் இரக்கத்தினால் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உம்முடைய குரலை கேட்காதபடி செய்த அந்த தவறுகளினால் அவர்களை மன்னித்து மனமிறங்கி உம்முடைய வருகையின் அரசு அவர்களுக்கு மாட்சிமையின் அரசாக, மகிமை விளங்குகிற அரசாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய இருக்கிற ஏழைகள், நோயாளிகள் இந்த மாதத்தை பார்க்க வேண்டும் இருந்த அநேகர் இல்லை. ஆனாலும் எங்களை உம்முடைய கிருபையின் கரத்தில் நிர்மூலமாகாமல் எங்களை வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.